இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, தனி நீதிபதி மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி காட்டம் அந்த மாதிரியான விஷயங்களும் இப்ப ரொம்ப ஹைலைட்டடா போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதை தாண்டி என்னன்னா, சிபிஐ விசாரணை கோரிய விஷயத்துல அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து இப்போ ஹைகோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி கலைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்து கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா எஸ்ஐடியும் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொன்னு அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில தனிமனித ஆணையமும் அங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா ஹைகோர்ட் இன்னொன்னு இதுல என்ன ஒரு இது கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம், இது வந்து தமிழக அரசு அப்பாயிண்ட் பண்ணல, ஹைகோர்ட்டால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட எஸ்ஐடினும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஓகே, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இதுல இன்னொரு அப்பீல் போகப்படுமா அப்படிங்கிற மாதிரி பல்வேறுபட்ட கேள்விகள் இந்த ஜட்மெண்ட்டை நோக்கி இப்ப இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரிட்டையர்ட் ஜட்ஜ் அஜஸ் ரஸ்தோகி இவங்க தலைமையில வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் 3 கொண்ட குழு, அதில் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணையை டைரக்டா மானிட்டர் பண்ணுவாங்க. என்ன மாதிரி மானிட்டர் பண்ணுவாங்க? ஆமா, நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அந்த கூட்டத்துல இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டது, திடீர்னு கரண்ட் எப்படி போச்சு, மக்கள் அந்த இடத்துல மட்டும் எப்படி நசுக்கப்பட்டார்கள், போஸ்ட்மார்ட்டம் எப்படி இவ்வளவு ஸ்பீடா நடக்கப்பட்டது, நிறைய கேள்விகள் யோசிச்சா நிறைய கேள்விகள் கேட்கலாம். சோ இத்தனை கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. ஏன் காவலர்கள் வந்துட்டு சரியா காவல்துறைக்கு தான் பொறுப்பு, ஏன் ப்ராப்பரா அது எந்த விஷயமே பண்ணல அப்படிங்கிற கேள்வி எல்லாம். ஆமா, இது ஒரு விதத்துல ஹைகோர்ட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது பேசிக் ஒரு விஷயங்கள் எல்லாமே, தண்ணி இருக்கா, லைக் மருத்துவ வசதி இருக்கான்னு பார்க்க வேண்டியது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம் காவல்துறையும் அதுல வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த இடம் சார்ந்த பெரிய பிரச்சனை வந்துச்சு. வேலுசாமிபுரம், லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை, இந்த மாதிரி இடம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், அப்புறம் வந்து எத்தனை பேர் கூடுவார்கள் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த வண்டி தாமதமாக வந்தது இல்ல கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி மாறி 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 கருத்துக்கள் வைக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஒரு விஷயம் ஆட் செய்யப்பட்டதுன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் மனு இங்க வந்து தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. நிறைய வதந்தியா உண்மைன்னு தெரியல மேம். அது ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, அவர் என் கணவர் தான், ஆனா அவர் கூட நான் இல்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கல, அவர்கிட்ட காசு கொடுத்து வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இல்ல, அது அந்த மாதிரி இல்ல, அது கரெக்டா அவங்க டிஃபைன் பண்ணிருந்தாங்க. அது வந்து நம்ம எந்தெந்த தரப்புல எந்த மாதிரியான வாதங்கள் வைக்கப்பட்டது நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் அதுதான். சிபிஐ வந்து விசாரணை வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க இப்போ. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிபிஐல அப்பாயிண்ட் பண்ணப்படுற ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர்ஸ் கிரவுண்ட் லெவல் போயிட்டு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணணும். தட் இஸ் லைக் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்த விஷயம். அதை தாண்டி இந்த சிபிஐ விசாரணை வந்து ஒன்று மாநில அரசு வந்து கேட்டுக்கொண்டு அப்பாயிண்ட் பண்ணணும், இல்லை கோர்ட் கேன் அப்பாயிண்ட். இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டாக முன் வந்து இங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. திருமதி மகேஸ்வரி அவர்களும் விஜய் பிஷ்னாய் அமர்வு அவங்களும் வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இது.